லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். இந்த சட்டமன்ற விவாதங்களில் ஆட்சியை மாறிய பிறகு கூட இன்னும் கூட அந்த பேனா சிலை குறித்தான ஒரு விவாதம் போயிட்டே தான் இருக்குது. அதில் என்ன ஏவா வேலு அவர்கள் என்ன சொல்கிறாரு, இலக்கியவாதிகளும் எழுத்தாளர்களும் அந்த பேனா சிலையை வைக்க சொன்னாங்க அப்படின்னு. படித்தோடனே எனக்கு ஒரு டவுட் வந்தது, ஒருவேளை அண்ணன் பாலா ஏதாவது சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஆசை நமக்கு அந்த பேனா சிலை எங்கே இருந்தாலும் பார்த்தாலும் அடித்து உடைக்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல சீமான் அவர்களை நம்ம சொல்லணும். அவ்வளோ கூட்டம், அதுக்கான ஒரு இந்த கூட்டம் நடந்தது. அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. சுற்றி எல்லாருமே திமுக ஆட்களுடைய மெஜாரிட்டியான இது இருந்தது. ஆனால் ஒற்றை ஆளாக உள்ள போய் உட்காந்துட்டு பேனா சிலை நட்டா உடைப்பேன் அப்படின்னு சீமான் சொன்னார். அந்த துணிச்சல் சொல்லப்போனால் எப்போனா இது அவங்க ஆட்சியில் இருக்கும்போது உச்சத்தில், அவர்கள் திமுகவினர் உச்சத்தில் இருக்கும்போது, அதாவது நீங்கள் சிரிப்புல தெரியுது, சிரிக்காது எப்பன்னு கேட்டேன் நான். இது முன்னாடி அவங்க ஆரம்ப பீரியட்ல எல்லாம் திராவிட மாடல்னு சுத்திக்கிட்டு இருந்தப்போ, வெறி பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ, ஆட்சி எங்கள் தான், அடுத்த ஆட்சி எங்கள் தான் அப்படின்ட்டு கடல்ல ஒரு பேனா சிலை நட்டுறோம்னு அவ்வளோ பண தட்டுப்பாடு, பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு சரியான கட்டடம் வசதி இல்லை, கழிப்பறை வசதி இல்லை, இன்னும் ஏகப்பட்ட இது இருக்கு பிரச்சனை. ஆனால் இவர்கள் கடல்ல கொண்டு போய் ஒரு பேனாவை அவர் பேனா வச்சிருக்காரு. அதனால அந்த பேனா பொதுவான ஒரு இதுதான், அவருக்கான ஒரு சின்னத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்றது. ஏற்கனவே அங்க மெரினாவை சுடுகாடா ஆக்கி வச்சுட்டாங்க. அந்த சுடுகாட்டுலயும் நல்ல நாள் கெட்ட நாளுக்கெல்லாம் வடை பாயசம், ஒரே இவரு நம்ம ஏவா வேலு டீம் வேற ஆடலும் பாடலும்ட்டு எப்பவுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் அந்த இடத்த வச்சிருக்காங்க. இதுக்கானதுன்னு கடல்ல கொண்டு போய் பேனா சிலை வைக்கணும்னு இவர்கள் நினைத்தது இருக்குல்ல, அது நினைச்சதுக்கு இப்போ எப்படி சொல்கிறாங்க, எழுத்தாளர்களும் இலக்கியவாதிகளும் கேட்டாங்களாம். யார் கேட்டாங்க? எந்த இலக்கியவாதிகள்? கனிமொழி ஒருவேளை எழுத்தாளர் இலக்கியவாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கனால அந்த அம்மா கேட்டுச்சா என்னன்னு தெரியல. உங்கள் குடும்பத்து ஆட்களுக்கு இப்படி ஒரு மனநிலை. அந்த விஷயம் பேனா சிலை தடுக்கப்பட்டதில் சீமான் அவர்களுக்கு முழு பங்கு உண்டு. அவருடைய எதிர்ப்பு வச்சா உடைப்பேன் அப்படின்னு அவர் சொன்னது, அதுக்கான எதிர்வினை பொது தளத்தில் எல்லாருமே அதை ஆதரித்தது, இது எல்லாமே சேர்ந்து தான் இவர்களால் அந்த பேனா சிலையை நட முடியாமல் போனதே இல்லையே. சட்டமன்றத்தில் இப்படி கூட சொல்லலையா அவர்கள்? அவர் பெரிய மனசு பண்ணி ஸ்டாலின் போனா போது அப்படின்னு சொன்னார். முழுக்க சீமானவர்களுடைய, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமானவர்களுடைய எதிர்ப்பு அதில் பெரும் பங்கு வகித்தது. அனைவருமே எதிர்த்தார்கள். ஆனால் திமுகவினர் கூடி நின்ற இடத்துல போய் நின்று வச்சா உடைப்பன்னு சொல்லிட்டு வந்த ஒரு அந்த திமிரும் கத்துக்குமா சீமானை இந்த இடத்துல பாராட்டணும். அது சீமானால் தான் தடுக்கப்பட்டதே தவிர ஸ்டாலின் மனசு வச்சு விட்டுட்டாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இங்கே சீமான் கடுமையான எதிர்ப்பை உருவாக்கினார். எல்லாருமே பொதுதளத்தில் கடுமையாக எதிர்த்தார்கள். அதனால் வைக்க முடியாமல் போனது. இவர்கள் பெரிய மனது பண்ணி வைக்காமல் அப்படிலாம் ஒன்றும் விடலை. யாரும் எதிர்க்கல அப்படின்னா வச்சுருப்பாங்க. அதில் சீமானவர்களுடைய பங்கு முக்கியமானது. அப்போவே நிறைய பேர் சமூக வலைதளத்தில் சொன்னாங்க, நீங்கள் எதை வேணாலும் வைங்க, இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது நீங்கள் வைக்கிறத விட நீங்கள் அதிகாரத்தில் இல்லாத போது வேணால் வச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒருவேளை இப்போ அதிகாரத்தில் இல்லை, இப்போ இந்த நேரத்தில் அவங்க வைக்கிறதுக்கு அதிகாரத்தில் இல்லாத போய் எப்படி வைக்க முடியாது. அதிகாரம் இருக்கும்போது தான் அதுக்கான நிதி ஒதுக்கீடு, மத்திய அரசிட்ட இருந்து அனுமதி வாங்குறது, இது நிறைய காரணங்கள் பண்ண முடியும். அப்படியே பம்முனாங்களா வெள்ளைக்கொடியெல்லாம் பிடிச்சிட்டு மோடியை வரவேற்க, அது வரைக்கும் மோடி பலூன்கள் பறக்கொட்டது என்ன, அப்படியே மட்டையாக மடங்கினாங்க. அவ்வளோ எதுக்கு நாணயம் வெளியிடுறதுக்கு பாஜகக்காரங்க தான். ஆனால் இவர்கள் மற்றவர்களை பார்த்து பாசிச பாஜக ஒழிச்சிருவோன்ட்டு இவர்கள் பேசிக்கிட்டு இருக்குது. ஆனால் எல்லா டீலிங்கும் பாஜகவோட இவர்களுக்கு இருந்தது. இப்போ சட்டமன்றத்தில் ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை குறித்து ஆதவ அர்ஜுனா பேசினார். இப்போ அமைச்சர் குறித்தும் பேசினார். அது ஒரு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் இது வழக்காடு மன்றத்தில் இருக்கும்போது சட்டமன்றத்தில் விவாதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. அதனால அவர் அதை வேணாம் இல்லை, அதாவது அது சட்டம் அந்த வழக்கு போகல. ஒரு சபாநாயகர் அவருன்னு சொன்னார், இது இதில் இருக்குது, இதை பற்றி அதிகமாக பேசணும் அப்படின்ட்டு. ஆதவ் ரொம்ப புத்திசாலித்தனமாக ரொம்ப அழகாக அதை கையாண்டாரு. ரொம்ப அழகாக வாண்டடாக வண்டியில் ஏறி அவர்கள் சிக்கினார்கள். அவரு சொன்னார், ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவி சில முன்னாள் அமைச்சர்கள் மீது சந்தேகப்படுறாங்க, இந்த கொலைகளில் இருக்கும் அப்படிங்கிறத அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சந்தேகப்படுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார். அதோட யார் பேரையும் குறிப்பிடல, வைக்கல. ஆனால் ஒருத்தர் வாண்டடாக எந்திரிச்சு நின்று இதானோடனே இவர் ஏன் எந்திக்காருன்னு அடுத்த அட்டாக போட்டாருங்க பாருங்க. திமுககாரங்களை ஆடி போயிருப்பாங்க, என்னடா இது இப்படி அட்டாக் போட்டாங்க. சட்டமன்றத்தில் திமுக போட்டு பொழக்கிறாங்க. அதாவது சின்ன பசங்கிட்ட மாட்டிக்கிட்டு அரசியல் இவ்வளோ காலமாக அரசியல் பண்ணி நாங்கள் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க பேசுகிறவங்க
சின்ன பசங்களால சிதைக்கப்படுறாங்க. உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த பார்க்குறதுக்கு. இல்லைன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த அது அது இல்லை, அது எதுக்காக இந்த உரையாடல் வந்ததுன்னா, கடந்த திமுக ஆட்சி வந்து அந்த வழக்கு முக்கியமான வழக்குங்க. ஒரு காவலாளி, கோவில் காவலாளி பையன் கொல்லப்பட்டதை வாண்டடாக இவர்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றுறாங்க, காவல்துறை இருக்குது. இந்த வழக்கு ஒரு முக்கியமான வழக்கு. இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும், காவல்துறை மீது நம்பகம் இல்லை அப்படின்னு பேசுபொருள் ஆகும்போது கோரிக்கை எழுப்புது. கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் வாங்குறீங்கன்னா அப்போ ஏன் பயம்? மடியில் உங்களுக்கு கனம் இருக்கா? அதனால தான் பயம் வரணும். அப்போ ஏன் நீங்கள் அதை போய் தடுக்கிறீங்க? ஒருத்தங்க இதை இந்த விஷயத்தில் செய்யக்கூடாதுன்னு ஒருத்தங்க துடிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட மடியில் கனம் இருக்குது, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது, அப்படி தானே எடுத்துக்க முடியும். பொதுத்தளத்தை அப்படி தானே பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் ஏன் உச்சநீதிமன்றத்தில் போய் அதை வந்து தடை வாங்குறீங்க? ஆமாம் பஞ்சாயத்து எப்பா. இன்னொன்று உங்களுக்கு ஜாலியான விஷயம் தானே, எப்பா நம்மகிட்ட பொறுப்பு இல்லை, சிபிஐ விசாரிக்குது, உண்மையான குற்றவாளி யாராவது இருந்து போட்டோம், எவன் மாட்டினாலும் மாற்றிட்டு போட்டோம், அவன் ஜிக்கட்டும் அப்படின்னு இருந்துட்டு போயிருக்கலாம்ல. ஏன் நீங்கள் அதுக்கு தடை கேட்டீங்க? அப்போ உங்கள் மேலே வந்து சந்தேகம் வருது அப்படிங்கிறது பொதுத்தளத்தில் உருவாகுதுல, என்ன உருவாகுதுல, இவங்களுக்கு தான் ஏதோ இதாக இருக்கும் அப்படின்ட்டு, ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்ட்டு அதை வந்து சட்டமன்றத்தில் வந்து ஆதவ அந்த விஷயத்தை சுட்டி காட்டுறாரு. இப்படி சந்தேகம் இருக்குங்கிறது ஒருத்தர் எந்திக்காரு, இவர் அடுத்த குண்டை போட்டு முடிச்சிட்டாரு, வேலை வளர்த்து போச்சு. உண்மையிலே வந்து ஆதவ் சிறப்பான சம்பவங்களை தான் செய்கிறாங்க. இப்போ அவரே தான் வந்து வேங்கவயல் குறித்து வந்து பேசினார். நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே குற்றஞ்சாட்டுறது வந்து எந்த விதமான உங்களுடைய நீதி இது? அதெல்லாம் வந்து உச்சகட்ட கொடூரம். கடந்த திமுக ஆட்சியில் வந்து அவர்கள் செஞ்ச உச்சகட்ட பல கொடூரங்கள் செஞ்சாங்க. அதில் உச்சகட்ட கொடூரம் வந்து இந்த வேங்கவேல் விஷயம். ஏங்க அந்த குடி தண்ணீர் குடித்து அதால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட குழந்தைகள் அதன் பிறகு ஆய்வு செய்யப்பட்ட தண்ணியில் தான் இதில் ஏதோ கலந்துருக்குன்னு விசாரித்தா மேலே தொட்டியில் போய் பார்த்தா அங்கே மலம் கலக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது. எவனாவது தான் குழந்தை வந்து குடிக்கிற தண்ணியில் இதை கலப்பானா? ஆனால் திமுக அரசு பாதிக்கப்பட்ட விக்டிம்களை அவர்களையே அவங்க வீட்டில் குடும்பத்தில் அம்மா கிட்ட வந்து எப்பா அவங்க நிலம் கொடுத்தாலும் சரி பணம் கொடுத்தாலும் சரி ஒத்துக்காத அப்படின்னு சொன்னதை கட் பண்ணி வெறுமனே ஒத்துக்காத கண்ணு அப்படின்னு அவங்க சொன்னதை இந்த குற்ற செயலை அவன் செஞ்சாங்கிற மாதிரி டைவெர்ட் பண்ணி திமுக ஐடிவிங்க பரப்புனாங்க. அப்போ எவ்வளோ அதுக்கு காரணமும் கூட முக்கியமான காரணம், விஜய் அங்கே போகிறதா இருந்துச்சு. பரந்தூருக்கு போனதை மாதிரி இங்கே போகிறத பிளான் இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்காக இப்படி ஐடிவிங்க வச்சு பண்ணி அதை வந்து அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளியாக மாற்றினாங்க. இதனால் அந்த சமூகத்துக்கு எவ்வளோ அவமானம். நீங்களே வந்து கலந்துக்கிட்டு நீங்களே குடிச்சிட்டு இப்படி சொல்கிறீங்களா அப்படின்ட்டு இன்னை வரைக்கும் அவங்களுக்கு இது கிடைக்கல, தீர்வு கிடைக்கல. அப்போ இவ்வளோ அயோக்கியத்தனை செஞ்சதை வந்து சட்டமன்றத்தில் அதை வந்து அம்பலப்படுத்துகிறாப்புல. அதனால் பேச முடியலையே, வாய் இல்லையே, பேச்சு இல்லையே, இப்போ என்ன பதில் சொல்ல முடியும் உங்களால்? பேச்சு இல்லை. ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரித்தா இதை இப்போ எவன் செஞ்சான், அவன் எந்த சாதி எந்த மதம் எவராக கூட இருந்து போட்டுங்க, யாராவது இருந்து போ, அவன் ஒரு குற்றவாளி. அவனை கைது பண்ணால் அவனை வந்து சாதி ரீதியாக கூட நம்ம அணுக விட, அவன் ஒரு தனிநபர், ஏதோ ஒரு மனப்பிறல்வோ இல்லை யார் மேலே இருக்க கோவத்திலையோ அவன் பண்ணான் அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அதுக்காக அவன் செஞ்ச நபர், அந்த கைது செய்யப்பட்ட நபர் ஏதோ ஒரு சாதியை சேர்ந்தவனா அந்த சாதிகாரங்களே அப்படி அதுக்கெல்லாம் போகல. தனிநபர்களுடைய குற்றத்தை தனிநபர்களுடைய குற்றமாக தான் பார்க்கணும். அப்போ இந்த விஷயத்த கூட செய்யாமல் இழுத்தடிச்சு அந்த மக்களையே பாதிக்கப்பட்டவங்கள மாற்றி அதோட அவங்க ஒரு ப்ளக்ஸில் ஒன்று வச்சாங்க. அதில் இன்னும் வெறியானாங்க இவங்க. அந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள்லாம் செஞ்சது தான் இன்றைக்கி பதில் பேச முடியாமல் உட்காந்துருக்கு. ஆனால் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்து நம்ம சொல்லியிருந்தாலும் கூட அட்டவணை பிரிவின் மக்களுக்கு வந்து நாங்கள் தான் முதல் பாதுகாப்பு, நாங்கள் தான் அவங்களுக்கு வந்து கான்கிரீட் போட்ட வீடு கட்டி கொடுத்துருக்கோம், நாங்கள் தான் அவங்கள வந்து குடிசையில் வாழ்ந்த மக்களை மேலே வான் நோக்கி வாழ்கிற அளவுக்கு நாங்கள் தான் கட்டி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை உயர்த்துவதற்கு கலைஞரும் ஸ்டாலின் அவர்களும் நாங்கள் தான் அதை கொண்டு வந்தோம் அப்படி தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதுக்கு தான் வந்து வன்னியரசர்கள் வந்து நீங்கள் எங்களை வச்சே நீங்கள் வந்து அரசியல் செய்யாதீங்க, இதை கொடுத்தோம் அதை கொடுத்துன்னு சொல்கிறதே ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு. அதான் இது வந்து சொல்லி காட்டவா சோறு போட்டாய் அப்படின்னு ஒரு வரி உண்டு. அது மாதிரி இது உங்களுடைய கடமை. இதுக்கு தான் ராஜ்மோகன் வந்து ரொம்ப அழகாக வந்து சரியான பதிலடி கொடுத்தார். ராஜ்மோகன் ரொம்ப சிறப்பாக வந்து எதிர்வினையாற்றுறாரு சட்டமன்றத்தில். ஒன்று என்னென்னா அங்கே பின்னாடி இருக்கிறவங்களில் யாரும் பெரிய பேச்சாளர் கிடையாது. இவர்கிட்ட ஒரு பட்டிமன்றத்தில் பேசி அந்த பேச்சு இதிலேருந்து வந்தவர்னால சிறப்பான ஒரு பதிலடியே கொடுக்குறாரு. அதில் அவர் இதுக்கு சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப சரியாக இருந்தது. இது அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய சட்டத்தினால் நடக்கிறது, அதனை செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அந்த இதுக்காக தான் அந்த நாற்காலிக்குள்ளே உங்களை உட்கார வைக்கிறாங்க. இது வந்து உங்களுடைய இது உங்கள் அப்பா வீட்டு சொத்தை எடுத்து வச்சு நீங்கள் எடுத்தும் கொடுக்கல, இது செய்ய வேண்டியது தேவை, அதை செய்யணும். அதை செஞ்சதை சொல்லி காட்டாதீங்க. அது சொல்லி காட்டாது இன்னும் அவமானப்படுது. இவர்களுடைய புத்தி எப்படி இருக்கும்னா
இந்த எலெக்ஷன் இதுக்கெல்லாம் போவாங்கல்ல பிரச்சாரத்துக்கு போகிற அப்போ வந்து நாங்கள் வந்து ஏதோ ஒரு சமூகத்தோட பேர் அருந்ததியர் எல்லாம் வந்து இந்த நரிக்காரங்க அவங்க வீட்டில் போய் உட்காந்துட்டு நாங்கள் இவர்கள் வீட்டில் குடித்தோம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை முரசொலியில் செய்தியாக போடுறாங்க. எவ்வளோ வக்கரமான கேவலமான புத்தி இருக்கும் இந்த இது. அப்போ நீங்கள் அந்த நரிக்காரங்க வீட்டில் போய் நீ மனிதர்கள் சாப்பிட்ற சாப்பாடை தவிர்த்து வேற ஏதாவது, நான் வந்து அதை சொல்ல விரும்பல, அதை எதையாவது தின்னுட்டு வந்திருந்தீங்கன்னா இது போடுறது வினோதமானது செய்தி. நாங்கள் இவங்களை சந்தித்தோம்னு சொல்லுங்க, சந்தித்தோம், நான் இவங்க இந்த மக்களையெல்லாம் பார்த்தோம், அந்த மக்களை உரையாடணும் அப்படிங்கிறது வேற. ஆனால் நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டோம் அப்படின்னு சிறப்பாக இதை போடும்போது அது அவர்களை இழிவுபடுத்துறது அப்படிங்கிற அறிவு கூட கிடையாது. இவ்வளோ பெரிய பத்திரிகையாளர்கள் உட்காந்துட்டு இதை வந்து இப்படிதான் இது வெறும் திமுக முரசொலி மட்டும் இல்லை, தமிழிசை அக்கால் ஆரம்பிச்சு பல பேர் இந்த வேலையை வந்து அண்ணாமலை எல்லாருமே இந்த கூத்துகள் எல்லாம் பண்ணாங்க. அப்போ இது தவிர்க்கப்படும். இது வந்து என்னன்னா தாங்கள் ஏதோ ஒரு புரட்சிகரமாக செய்யணும்னு நினச்சிட்டு முட்டாள்தனமாக செய்கிறது. அப்போ இதெல்லாம் தவிர்க்கப்படாது. இதுக்கான எதிர்வினை எப்போ வரும்னா இது வந்து தவறுன்னு யாராவது சுட்டி காட்டும் போது அவங்களுக்கு தெரியாது. இது வந்து நம்ம மற்றவங்க யாருமே இது பண்ணல, ஒருத்தவங்க தெரியாமே அதை பண்ணிட்டே இருக்காங்க. ஒருத்தர் மேல தோல்ல கை போடுறது இயல்பானது. பத்தியா நான் வந்து அந்த இந்த படத்துல லப்பர் பந்தல அண்ணன் தம்பி மாதிரி பாக்குறேன்னு சொல்றதுல முடிஞ்சு போச்சு. தம்பியாகவும் தம்பி மாதிரி பாக்குறேங்கிறதுலயுமே வார்த்தை முடிஞ்சு போச்சு. எனக்கு எத்தனை இவங்க எந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்றது. அது வந்து என்னன்னா குயிக்தியா அவர்களுக்கு அதை சுட்டி காட்டுறது மூலமாவே இழிவுபடுத்துற வார்த்தை. நாங்களாம் சாதி பார்க்கறது இல்லை சார் அப்படின்னு சொல்றதுல தான் ஒரு பெரிய இது மாதிரியும், அதனால மற்றவர்களை நம்ம வந்து ரொம்ப இதாக நடத்துற மாதிரியும் ஆனால் ஒரு மனநிலையாக நீ இயல்பா இரு. அது அது அதில் வர்ற சிக்கல் இவர்களிடம் இருக்கிறது. இப்படி இவர்கள் சொல்லி காட்டி அதையே அந்த மக்களை நம்ப வைக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்கள் ஆமா அதைத்தான் என்ன சார் ஒரு கட்டத்தில் அவங்கள இந்த அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, செக்கு மாடுக்கு அதை முதல்ல ஒரு இது 10-20 நாளைக்கு இப்படி நீங்கள் இது பண்ணி விட்டு திரும்ப விட்டீங்கன்னா அது அப்படியே அதை கம்பே எதுவும் மாட்ட வேண்டியதில்லை, அப்படியே சுத்திக்கிட்டு இருக்குமா. அதுல உள்ள அது தனக்கு மாட்டிருக்காங்க, கம்பு வச்சிருக்காங்க, அதை பத்தி கூட அது சிந்திக்காது. அது மாதிரி அது இயல்பான ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். அதை மாதிரி இவர்கள் சொல்ல அது அப்படியே இவர்களுக்கு நமக்கு பாதுகாவலர்கள் இவர்கள் தான் அப்படின்ட்டு அது எல்லாமே இந்த இவர்களுடைய ஆட்சியில உடஞ்சி போச்சு, சுக்கு நூறா முடிஞ்சு போச்சு. முக்கியமான காரணம் வேங்கவேல் தான். இவர்கள் நடந்துகிட்டது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டாங்க. அதனால மொத்த பசங்களும் வந்து விஜய் தரப்பு போயிட்டாங்க. விசிகா ஓட்டுமே அங்கே போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அவர்கள் மீதான நம்பிக்கை இழந்துட்டாங்க. அதனால எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து அவர்கள் கூட்டணியோடு சேர்ந்து அதை பேலன்ஸ் பண்றதுக்கு திரும்ப நல்ல ஐடியா. நமக்கே தெரியாத ஒரு சில செயல்கள் வந்து நம்ம சுமந்துட்டு இருப்போம். கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி குடியாத்தம் தாவேக்கா எம்எல்ஏ ஒருத்தர் வந்து ஒரு பெண் சிந்து அப்படின்ற வந்து இந்த தனி தொகுதின்னு தான் எனக்கு வந்து லெட்டர்லாம் வருது, எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. தனின்றது எனக்கு அந்த சொல் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ரிசர்வேஷன்ற பெயருக்கு நிகரான தமிழ் சொல் அது கிடையாது, எனக்கு அதை நீக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிதான், சரியானதுதான். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசினதோடைய சாராம்சமும் இதில் இருக்குது. ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த தனி தொகுதி, ஒருத்தங்களை வந்து தனியாக ஒதுக்கி வைக்கிறது, இந்த வார்த்தைகள் ஒரு வார்த்தை தனியாக ஒரு வார்த்தை கொள்ளும். அப்போ வந்து குறிப்பிட்டு நீங்கள் அடையாளப்படுத்துறது எல்லாம் இப்போ சிறப்பு. அந்த இந்த வார்த்தைகளில் கூட ஒரு மொழிபெயர்க்கு பாருங்களேன், ஷெட்யூல் கேட்டகரி அப்படின்னா அட்டவணை பிரிவினர்னு வச்சிருக்கணும். அப்போ அதை வந்து இவர்கள் என்ன பண்றாங்கன்னா முன்னாடி தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு வைக்கிறாங்க. இப்போ இந்த இப்பவும் சட்டமன்றத்தில் அப்படி சொல்றாங்க, பேசுறாங்க. அது என்னன்னா அறிவு இல்ல அது பேச கூட சொல்றாங்க. 4 டைம் 5 டைம் சொல்றாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நாங்கள் இதை பண்ணோம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக. அதுதான் கோவிச்செய்ன்னு சொல்றாரு. அதை இல்லை அதைத்தான் என்னன்னா இவர்கள் சொல்லி பழகி கேட்கிறவர்களுக்கும் அது வந்து சகஜமானதா மாறுது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு அன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தை இருந்தது, அதை இன்னைக்கு நம்ம அதுல இருந்து மாறி இதாகிறோம். திருநங்கை திருநங்கையர்களுக்கு வேற ஒரு கொச்சையான சொல்ல வச்சு இது பண்ணாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புரிதல் வரும்போது நம்மளை அறியாமலே நம்ம சில தவறுகள் செய்வோம். அப்போ புரிதல் வரும்போது இந்த வார்த்தை இவர்களை இழிவுபடுத்துது அப்படின்னா நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அது மாத்துறோம்ல. அப்போ அதே மாதிரி தான் இந்த தாழ்த்தப்பட்டவருங்கிற வார்த்தை வந்து தவறானது. ஒரு வார்த்தையிலே அவங்கள வந்து தாழ்த்துறாங்க. கேட்டா வந்து இந்த வீரமணி மாதிரி அந்த கேரக்டர்கள்லாம் நாங்கள் அவர்களை தாழ்த்தியவர்கள் யார் என்பதை அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தான் அந்த சொல் அப்படின்னு உருட்டுவார்கள். நீ அப்போ ஒன்று சூத்திரன்னு சொல்லு, கேட்டுதானே சூத்திரர் வீரமணி அப்படின்னு சொல்லுங்க. ஏன் மானம் மிகு நீ ஏன் வைக்கீங்க?
தமிழர் தலைவர் ஏன் வைக்கீங்க? ஆசிரியர் வீரமணி ஏன் வைக்கீங்க? சூத்திரர் வீரமணின்னு வைங்க. உங்களுக்கு உறுத்தணும்ல. உங்களை சூத்திரன் சொன்னான், வர்ணாசிரமத்தில் உங்களை வீரமணியை சூத்திரன் சொன்னான், அதை நான் வந்து அடையாளப்படுத்துவதற்காக சூத்திரர் வீரமணி, சூத்திரர் கி வீரமணி அப்படின்னு குறிப்பிட்டு வைக்கின்றேன். அப்போ உங்களுக்கு மானமிகின்னு வைக்கிறீங்க, மானம் உயர்வு அப்படின்னு பெருமைக்குரிய வார்த்தைகள் வைக்கிறீங்க. இன்னொருத்தவங்களுக்கு தாழ்த்தப்பட்டு வைக்கிறீங்க. அது அநீதியானது. அல்லது அவர்களே கூட ஒரு கட்டத்தில் தெரியாம புரிதல் இல்லாமல் வச்சிருந்தால் கூட படித்தவர்கள், சமூக அரசியல் தெரிந்தவர்கள் இந்த வார்த்தையில தவறு இருக்கு அப்படின்னா மாற்றணும். அதை தான் இப்போ இந்த சிந்துங்கிறவங்க வந்து அதை கேள்விக்குள்ளாக்குறாங்க. அவங்க தனி கூட, நம்ம தாழ்த்தப்பட்ட பேசிக்கிறோம், அவங்க தனிங்கிற வார்த்தை கூட என்ன தனியாக தனித்து இது பண்ணுது அப்படிங்கிறத ஒதுக்குது, டிஸ்கிரிமினேஷன் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக குறிப்பிடுறாங்க. நல்ல இது அவர் சபாநாயகர் கூட அது வந்து நல்ல கோரிக்கை, இதை வந்து சரி செய்ய வேணும் அப்படின்னு ஒரு அதை பண்ணியிருக்காங்க. அது நடக்கும். என்ன பொசுக்குன்னு சம்பவம் பண்ணிட்டாங்க சமூக நீதித்துறைன்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டு தான் ஆதிதிராவிடர் நலத்துறை பேரை மாற்றணுன்ட்டு. ஏன்னா அந்த ஆதி திராவிடர்களில் தான் திராவிட அரசியலே ஒளிஞ்சிருக்கு. அப்போ அதையே வந்து எடுத்து துவம்சம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதையும் மாற்றிடுவாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் சரியா இருக்குல்ல, சரியா இருக்கு, பொருள் சரியா இருக்கு, இது அவசியமானது. இப்போ தனின்னு சொல்றது போல சிறப்புன்னு வைங்க, சிறப்புன்னு விடுங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இதுக்கான முக்கியத்துவமா இருக்கும். இல்லை உயர்ந்தன்னு வை. ஏன் அதை வந்து வார்த்தை தனியாக ஏதோ ஒரு வார்த்தை குறிப்பிடணும்னா அது உயர்ந்தான வார்த்தையை கொடுத்து போட்டும். ஏன் அது வந்து தாழ்வு, ஒருத்தங்களை சக மனிதர்களை தாழ்த்தக்கூடிய ஒரு வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துறீங்க? இந்த கோரிக்கை சரியானது. இப்போ ரொம்ப நாளாக ஒரு சர்ச்சையாக இருந்த ஒரு நடிகை ஒருத்தர் வந்து எதிர்முனையிலேருந்து உடனே வந்து இப்போ சேம் சைடே கோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. திடீர்னு நான் வந்து இவருக்கு இனிமேல் முழு ஆதரவு, நீங்கள் டேட்டை குறித்து வச்சுங்க, இந்த டேட்லேருந்து முழு ஆதரவும் உங்களுக்கு தான். சீமான், ஆமாம் பேரை சொல்லுங்க, சீமானுக்கு தான் என்னுடைய முழு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு வருத்தமா? எனக்கு தெரியல, எனக்கு எதுவும் கிடையாது. இதுல வந்து அம்பாசமுத்திர தொகுதியில வந்து வெற்றி பெற வைப்போம், இனிமே மக்களுக்கு நல்லது பண்ணட்டும் அவரும், நான் இனிமே கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ தான் ஒரு 2-3 நாளா வைரல். என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப நிறைய பேர் யோசிக்கிறாங்க. பல பேரும் வந்து மகிழ்ச்சியில கூத்தாடிக்கிட்டு இருக்காங்களா? அதாவது நல்ல விஷயம்தான். நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லி இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்புறமே இந்த அம்மா வந்து திரும்ப மறுபடியும் வந்து பேசி ஆரம்பிச்சு வச்சது இவங்க தான். மறுபடியும் அமைதியாக இருந்தது இவங்க தான் ஆரம்பிச்சு வச்சு என்ன யாரை கண்டுக்கல, என் வாயை யாராலும் வந்து அடைக்க முடியாது அப்படிலாம் இவங்க தான் பேசினாங்க. அதுக்கு எதுக்குன்னா, அந்த பேச்சு எதுக்குன்னா விஜய்க்கு தூது விட்ட வார்த்தை அது. இவரை சீமானை எதிர்ப்பதற்கு என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு மறைமுகமாக கொடுத்து அங்கே இருந்து ஒன்றும் ரியாக்ஷன் வரல. ஒருவேளை திராவிட திடல் கோஷ்டிகள்னா டக்குன்னு வந்து பேசி இது பண்ணி நீ தொடர்ந்து போடுங்க, வீடியோ போடுங்கன்னு ஏதோ பண்ணியிருப்பாங்க. இங்கே அவங்க ஒன்றும் பெருசாக அதை கண்டுக்கல போல இருக்குது. எதுக்கு அவரை எதிர்க்கிறதுக்கு இந்த அம்மாவை பயன்படுத்தணும், அவரே ஏற்கனவே வீழ்ச்சி அடைஞ்சிட்டாரு, நம்ம எதுக்கு தனியாக இவங்களை பெங்களூர்லேருந்து கூப்பிட்டு வரணும் அப்படின்ட்டு அவங்க விட்டாங்க. இப்போ அது வந்து அங்கேருந்து ஒன்றும் ரியாக்ஷன் வரலன்னா இந்த அம்மா அப்படியா பார்க்குறீங்க, அப்புறம் பாருங்கள் நாங்கள் வந்து எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி அவங்க ஆதரிக்கிற நிலையை எடுத்திருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் வந்து எத்தனை இடத்துல இருந்த ஆதரவு, இப்போ பொது வேட்பாளராக ஒரு ஆதரவு, முக்கியமான எதிரியாக கருதப்பட்ட சீமானுக்கு மிகப்பெரிய காலை சுற்றிய பாம்பாக இருக்கக்கூடிய அந்த விவகாரத்தை சேர்ந்த அந்த நடிகையை வந்து வெற்றிக்கு நான் வந்து களத்துல இறங்குவேங்கிற அம்பாசமத்துல இறங்கி பிரச்சாரம் பண்ணாலும் ஆச்சரியம் இல்லை. அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் பல வினோதங்கள் நடக்கு. இந்த விஷயமும் நடந்தாலும் நல்லதான் இருக்கும். எப்படியோ வந்து தம்பி, அது வெறுமனே சீமான் மட்டும் இல்லை, நாம் தமிழர் தம்பிகள் எல்லாருக்கும், சீமான் மட்டும் இல்லை, எல்லாருமே ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகணும், சட்டமன்றத்தை கதற விடணும் அப்படின்னு இந்த நடிகை சொல்றாங்க. அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான், பாராட்டுக்குரியது தான். அவர்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சம் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு தான். இது நல்ல விஷயம். ஆனால் அடுத்த வாரம் அந்த அம்மா வேற மாதிரி அடுத்த வீடியோ வராமல் இருக்கணுங்கிறதையும் இந்த தம்பிமார்கள் வந்து முப்பாட்டன் முருகனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டியதும் அவசியம். ஏன்னா அவங்க வந்து ஒரு வாரம் ஆதரிப்பாங்க, அடுத்த வாரம் எதிர்ப்பாங்க, அப்படின்னு மாறி மாறி இருப்பாங்க. கொண்டாடக்கூடாதோ? இல்லை, இப்போ வந்து இதே மனநிலையில் அவங்க இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்து திடல் கோஷ்டிகள் கூப்பிட்டு வந்தீங்க வச்சு சீமானை அசிங்கப்படுத்துறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி அசைன்மெண்ட்லாம் பண்ணாங்களா, ஏகலை வந்து அதை உடச்சி விட்டாரு. அந்த சமயத்திலே வந்து நைட்டோட நைட்டாக வந்து காவல் நிலையத்தில் போய் எழுதி கொடுத்துட்டு சீமான் சார் சூப்பர், சீமான் சாரை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வந்தாங்க. அதனால இது வந்து தலைக்கு மேலே தூங்குற கத்தி மாதிரி, எப்போ வந்து கத்தி இறங்கும், எப்போ கத்தி மேலே போகும்னு தெரியாது. அதனால இதை பற்றி பெருசாக இல்லை. ஆனால் இது வந்து அரசியலில் ஒரு பேசுபொருளாக மாறுது இல்லை.
விஜய் அந்த நடிகை வந்து களத்தில் இறங்குறாங்க சீமானவர்களுடைய வெற்றிக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். அவருக்கு அப்போ வந்து சீமானவர்களை வெற்றி நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேண்ணா, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போங்க. நன்றி.